திருச்சிற்றம்பலம். தென்னாடுடை சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது 5ஆம் திருமுறையை நாம் பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியும் திருக்கதவம் திறத்தல் போன்ற பாடல்களோடு நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா துவங்கலாம் ஐயா. சாம்பசிவம் ஐயா வந்திருக்கீங்களா? முதல்ல திருமுறை ஆசிரியர் துதி, அதுக்கப்புறம் திருக்கதம் திறப்பித்தல், அதுக்கப்புறம் திருப்பள்ளி வச்சு. சரிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டம் தில்லையம்பலம். பட்டமல்லம்மா 12 திருமுறை ஆசிரியர்கள் படிங்க. திருப்பள்ளி வச்சு வந்து சித்ராமா ரயில்வேக்காரம்மா படிங்க. சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. திருக்கதம் திறத்தல் யாருன்னா வேற நீங்க கூப்பிட்டுங்க. சரிங்க ஐயா. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருமாளிகை தேவ திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி. கருவூர் தேவ கழவினை போற்றி. பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி. கண்டராதித்த கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவால வாயுடையார் நிழற்றாள் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றாள் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கபில தேவ நாயனார் கழலினை போற்றி. பரண தேவ நாயனார் பொற்றாள் போற்றி. இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நற்றாள் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா நீங்க படிச்சிடுங்க ஐயா. பெரிய ஐயா அருட்பெருகும் தனிக்கடலும். கொஞ்சம் நிதானமா படிக்கணும். நம்ம பாட்டை நல்லா படிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நிதானமா படிக்கணும். தானத்தில் சிறந்த தானம் நிதானம். சரிங்களா? நன்றிங்க ஐயா. நீங்க பாடிடுங்க ஐயா. அருட்பெருகும் கடலும். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் போங்கும். தெருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய. இருட்கடு உண்டவர் அருளும் ஈன்றாழ்தன் திருவருளும் எனவும் கூடி. தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று
செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிற்றம்பலம். திருக்கதவம் தரப்பித்தல் யாத்திரை பத்தில திலகவதி டீச்சர் பாடுங்க. திலகவதி அம்மா வாங்க. யாத்திரை பத்தில 8வது பத்மா பெருமான் பேரானந்தத்து. அடியன் பாட்டுங்களா? இருங்க சாமி, திலகவதி அம்மா கூப்பிட்டாங்க சாமி, வாங்க வாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவா. திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்போடு நமக்கு தேவநச்சரிகள் தாளினை காட்டாய் திரும்பெருந்துறையூரை சிவபெருமானே யாவரும் அறிவரி யாயமை கெளிவாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். சென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 193வது நாளாக 5ஆம் திருமுறையில 41வது பதிகம். அதுக்கு முன்ன நேர்த்திக்கு நமக்கு அந்த வசிஷ்டேஸ்வரர் கோயில் நடந்த பெருமானுடைய அந்த இது அருள் காலையில கொடுகு வெஞ்சலை பதிகமும் சாயந்தரம் அந்த ஆவூர் பசுபதி திரகம் பதிகமும் பாடி வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டார். அதனால பெருமானுக்கு ஒரு நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். தோண்டு சுடரநய சோதி கண்டாய் சொல்ல மரரு சூளாமணிதான் கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய்நறி கண்டாய் விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறைக்காட்டு உரையும் மணாளந்தானே. திருமுறை நெறியில கூட்டு பிரார்த்தனை வச்சா நிறைவேறும் என்பதற்கு நேற்றைய அடையாளம். காலையில பெருமானுக்கு விண்ணப்பம் செஞ்சா இரவு பெருமானுக்கு நன்றி சொன்னோம். வாழ்க வாழ்க என்று சொல்லி இப்போது நாம் 5ஆம் திருமுறையிலே 41வது பதிகமாக திரு பைஞ்சீலி என்ற தலம். அந்த இது பண் வந்து திருக்குறுந்தொகை பகற்பெண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12 மணி வந்து 9:36 10:48 இந்தோள ராகத்திலே பாடக்கூடியது. இத்தலம் காவிரி வடகரையிலே 61வது பலமாக திருச்சி மணச்சநல்லூர் பகுதியிலே இருக்கிறது. பெருமான் நீலகண்டேஸ்வரர், அம்பாள் வந்து விசாலாட்சி. இதற்கான பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசர் 310 பைஞ்சீலியில் அமர்ந்து யார் இருக்காங்க பெரிய வரலாறு படிக்கிறது. திருநாவுக்கரசர் 310வது பாட்டு பைஞ்சீலியில் அமர்ந்தருளும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிவாய நம. பைஞ்சீலினியில் அமர்ந்தருளும் பரமர் கோயில் சென்றெய்தி மைஞ்சீலத்து மணிகண்டர் தம்மை வணங்கி மகிழ்ச்சிறந்து
மெய்நீர் மையினில் அன்புருக விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி கைஞ்சீடிய தம் திருத்தொண்டு செய்து காதலுடன் இருந்தார். அந்நிலே நல்ல அருமையான வன் தமிழ் பாடி விரும்பும் தமிழ் மாலைகள் பாடி திருத்தொண்டு செய்தார் என்று சேக்கிழார் பெருமான் நாவுக்கரசர் பத்தி சொல்றார். வாழ்க வாழ்க. முதல் பாட்டு. உடையர் கோவணம் ஒன்றும் குறைவிலர் படைகொள் பாரிடம் சூழ்ந்த பஞ்சேலியார் சடையில் கங்கை தரித்த சதுரரை அடைய வல்லவர்க்கில்லை அவலமே. சடையில் கங்கை தரித்த சதுரரை அடைய வல்லவர்க்கு இல்லை அவலமே. அப்பெருமான் சடையிலே கங்கை தரித்து கங்காதரனா இருக்கிறான். அவனை அடைந்தால் நமக்கு எந்த விதமான அவலமாகிய துன்பம் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து இரண்டாவது பாட்டு. மத்த மாமலர். திருச்சிற்றம்பலம். பாடுங்களா? யார் ரெண்டாவது பாட்டு? பாடுறேங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மத்த மாமலர் சூடிய மைந்தனார் சித்தராய் திரிவார் வினை தீர்ப்பரால். மத்த மாமலர் சூடிய மைந்தனார் சித்தராய் திரிவார் வினை தீர்ப்பரால். பத்தர் தான் தொழும் ஏத்தும் பைஞ்சீலியம் அத்தனை தொழ வல்லவர் நல்லவரே. பத்தர் தான் தொழும் ஏத்தும் பைஞ்சீலியம் அத்தனை தொழ வல்லவர் நல்லரே. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. பத்தர்தாம் தொழுதேத்தும் பஞ்சீலியார் அத்தனை தொழ வல்லவர் நல்லரே. யார் பெருமானை தொழிலோ அவர்கள் வல்லவராகவும் நல்லவராகவும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து விழுது சூலத்தன். கணபதி ஐயா வாங்க ஐயா. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்கள் பாரபோஜியம் சமர்ப்பியாமி. அந்த 10 புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. யோகதேவம் அத்தியாயம் யோகதேவம் இராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. விழுது சூலத்தன் வெண்மழவாட்படை கழுதுங்கிரோ காட்டகத்தாழல்ல பழுதந்தி பைஞ்சிலி பஞ்சிலி பரமனை தொழுது செல்வ தன்வினை காட்டத்தடல பழுதன்றில்லை பைஞ்சிலி பரமனை தொழுது செல்வ தன்வினை தன்வினை வணக்கம். பெருமானை தொழுதால் அவருடைய தீவினை எல்லாம் தூளி என்ன பொடி பொடியா மாறிடும் அப்படின்றார். அதனால பெருமானை தொழுவோம். ஐயா கணபதி ஐயா. ஐயா
அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆடி அமாவாசை வருதுயா அடுத்த வாரத்துல. ஆமா. அன்னைக்கு சாமிக்கு ஒரு வேள்வி பண்ணி கலசாபிஷேகம் பண்ணிடலாம்யா. பெருமானுக்கு நான் சொல்றேன். சரிப்பா. ஆகஸ்ட் மாசம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை. சரிப்பா. சரி. அடுத்து ஒன்றி மாலும் பிரமணம் தம்முலை 4வது பாட்டு. பாடுவா பாடுறேன். வாசல்லாம் ஒன்றி மாலும் பிரமணும் தம்மிலே நின்ற சூழல் அறிவறியானிடம் சென்று பாரிடம் ஏத்து பைஞ்சியுள் என்றும் மேவி இருண்ட அடிகளே சென்று பாரிடம் ஏற்று பைஞ்சிலியுள் என்றும் மேவி இருண்ட அடிகளே. திருச்சிற்றம்பலம்யா. என்றும் சென்று பாரிடம் ஏத்தும் பைஞ்சேலியார். உலகமே போய் அந்த பைஞ்சேலி பெருமானை வாழ்த்துகிறதாம். அவன் அங்கே உறைந்து நமக்கு அருள் செய்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேடத்தின் ஒரு போர்த்த விகிர்தனார். லலிதாமா அப்படி படிச்சிருங்க. மச்சுவாயா. திருச்சிற்றம்பலம். வேழத்தின் போர்த்த விகர்த்தனார் தாழ செஞ்சடை மேற்பிறை வைத்தவர் தாழை தன் பொழில் சூழ்பண்கிளியர் யாழின் பாட்டை யுகந்த அடிகளே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விண்மிகு திருவாரூர்னு பெருமான் அந்த ஓசை ஒலியெல்லாம் இருப்பான். அதுல யாழொலி ரொம்ப சிறப்புன்னு யாழொலி பாட்டை உகந்த அடிகளேன்னு சொல்லி இருக்கிற ஒலியிலேயே மிகச்சிறந்த ஒலி யாழொலி என்று சொல்லி அந்த பாட்டை விரும்புகிற பெருமானாக பைஞ்சேலி பெருமானை காட்டுகிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. குண்டுபட்டு குறியும் அறியா. சிவாய நமய்யா. வாங்க பாலசுந்தரையா. பாடுறையா. குண்டு பட்டு குறியரிச்சாச்சமன் மிண்டரோடு படுத்துய போந்துதான் கண்டங்கார்வயல் சூழ்ந்த பைஞ்சிலியம் அண்டவாணனை அடியடைத்துய்வனே அண்டவாணன் அடையடைத்துய்ந்தனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அண்டவானனை அடியடைந்து உய்ந்தேனே. அவன் அண்டவானன் என்று இந்த உலகத்தை நமக்காக படைத்து கொடுத்து நம்மை ஆட்கொள்கிறான். அந்த அண்டவாணனுடைய திருவடியை நாம் அடைந்து உய்யலாம் என்று சொல்கிறார் நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. வரிப்பை ஆடர வாட்டி. 7வது பாட்டு. சிவபெருமானே சிவசிவா. வந்தவசியமா ஐயா. அடியேன் அடுத்த பாடல் பாடுகிறேன் ஐயா. அடியார் யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. வாங்க. போரூர் செண்பகல்யமா வாங்க. போரூர் செண்பகல்யமா வாங்க. எத்தனாவது பதிகம் ஐயா? 5:41 7 ஐயா. அடுத்த பதிகம் படிக்கிறேன் ஐயா. யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. இப்பதான் எடுக்கிறேன். சரி வாங்க. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாயனம். வரிப்பை ஆடர வாட்டி மதகரி உரிப்பை முடிய உத்தமனாருரை திருப்பை பைஞ்சிலி திசை தொழுவார்கள் போர் இருப்பர் வானவரோடு இனிது ஆகவே இருப்பர் வானவரோடு இனிதாகவே. நன்றி ஐயா. பைஞ்சேலி திசை தொழுவார்கள் போய்
இருப்பரு வானவரோடு இனிதாகவே என்று பைஞ்சேலி பெருமானை வணங்கலாம், வானோலகமாகிய சிவலோகம் சேரலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கோடல் கோங்கம். வாங்க முடிச்சாம ஐயா வாங்க. கோடல் கோங்கம் உறவனே முல்லைமே பாடல் வண்டிசை கேட்கும் பைந்திலியார் பேடுமானு பிறரறியாதோ ஆடு நாகம் அசைத்த அடிகளே பேடுமானு பிறரறியாததோர் ஆடு நாகம் அசைத்த அடிகளே. நன்றி. காலையில செடிகள்லாம் பூக்கும். என்ன கோடல் கோங்கம் புறவணி முல்லை முதலிய மலர்கள் எல்லாம் மலரும். அந்த மலர்களிலே உள்ள தேன்களை உண்பதற்காக வண்டுகள் போய் நிற்கும். அந்த வண்டு பாடுகிற இசையை கூட கேட்கும் பைஞ்சிலி இருக்கிற இயற்கையை எண்ணி பாடிய பாடல். வாழ்க. காருலாமலர். பாடுங்க. காருளாமலர் கொன்றையம் தாரினான் வாருளாமுலை மங்கையோர் பங்கினன் தேருளாம் பொழில் சூழ்ந்த பைஞ்சிலியம் ஆர்கிலாமுதை அடைந்து உய்மினே. தேருளாம் பொழில் சூழ்ந்த பைஞ்சிலியம் ஆர்கிலாமுதை அடைந்து உய்மினே. நன்றி ஐயா. பைஞ்சேலி பெருமானுடைய ஆர்கிலா அமுதை அடைந்து உய்மினே என்று அழைப்பு விடுக்கிறார் நம்முடைய திருநாவுக்கரசர். வாழ்க வாழ்க. தறிக்கு சென்று தடவரை பற்றார். மீனாட்சி அம்மா படிக்கிறியா? படிக்க முடியுமா? மீனாட்சி, செல்வம் மீனாட்சி. யார்? மானாமதியா? ஆமா ஆமாங்க ஐயா. அங்கேயர் கண்ணின்னு சொல்லுவாங்க. அங்கேயர் கண்ணி. நான் இப்ப சொல்லி கொடுத்தது எப்படி சைவம் டாட் ஆர்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப காலையில கதை கொடுத்தீங்க, கேட்டுக்கினே இருந்தாங்க, நானும் கேட்டேன். ஓ வந்தீங்களா? சிவபெருமான் மீனாட்சி மைக் எடுக்க முடியுமா பாரு. ஐயா உள்ள போயிருங்க ஐயா. இருக்குங்க ஐயா. 5:41:10 பொறுமையா திருக்குறுந்தொகை வரும். அதுல 41வது பதிகத்துல கடைசி பாட்டு 10வது பாட்டு. நிதானமா ஒரே நிமிஷம் வாங்க வாங்க. 5:10ங்களா ஐயா? 41வது பதிகத்துல 10வது பாட்டு. 5ல போய் 41 பாருங்க. 5:0:41 போட்டிருக்கோம். அத மேல திருப்பி 15 போட்டிருக்கோம். கடைசி பாட்டு 10வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சென்று தடவரை பற்றலும் நெருங்கியுன்ற நினைத்து சிவனையே அரக்கம் பாட அருளும் மனிடம் இருக்கையிலேன் பார்க்கிடரில் சிற்றம்பலம் இருந்த இத்தலம் சோழ நாட்டில் உள்ளது. அதோட முடிஞ்சு என்ன அதுக்கு அது செய்தி. சோழ நாட்டு தலம்னு சொல்லியிருப்பாங்க. பதிகம் பாடும்போது வேற பதிக பாடலை மட்டும் பாடணும். தன்னாடு சொல்ல நடுவுல சொல்லக்கூடாது. பதிகம் பாடுறது முடிச்சப்பதான் சொல்லணும். ஒரு பாடலோட தன்னாடு சொன்ன சொல்ல வேண்டியதில்லை. சரிங்களா? நம்ம எல்லாரும் படிச்சுட்டே இருக்கிறோம். நீங்க எந்த பாட்டு சொல்றோம் அந்த பாட்டை மட்டும் படிச்சா போதும். சரிங்களா? வாழ்க வாழ்க. மிக்க நன்றி. ஆமா, அரக்கன் பாட அருளும் எம்மானிடம். ஏன்னா நீங்க மட்டும் படிக்கல, எல்லாரும் படிச்சுக்கிறாங்க. நடுவுல தொண்டாடி சொன்னை பற்றி சொல்லிருக்க அவசியம் இல்லை. பாதிகம் ஆரம்பிக்க சொல்ல முடிக்க சொல்ல சொன்னா போதும்.
இடையில பாட்டு பாடும்போது பாட்டை மட்டும் பாடுங்க, அப்பதான் சரியா இருக்கும். சரிங்களா? வாழ்க. அரக்கன் பாட அருளும் எம்மானிடம் இருக்கை நீலி என்பார்க்கு இடரில்லையே. பைநீலி பெருமான் பெயரை சொன்னால் எந்த இடரும் இல்லை என்று பதிக பலன் சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையில 42வது பதிகம் திருவேட்களம், திருக்குறுந்தொகை, பகற்பெண் 4, நாழிகை 10-12, மணி 9:36 10:48, ராகம் இந்தோளம். இது காவிரியுடைய வடகரையில 2வது தலமாக சிதம்பரத்துக்கு கிழக்கே அமைந்துள்ளது. பெருமான் பாசுபதேஸ்வரர், அம்பாள் நல்ல நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 172. வேட்கள பணிகள் செய்து, மேவிய பணிகள் செய்து, மேவிய பணிகள் செய்து 172. சிவாய நமங்க ஐயா. இந்த பாடல் வாங்க. சிவாய நம. மேவிய பணிகள் செய்து விலங்கு நாள் வேட்களத்து சேவுயர் கொடியார் தம்மை சென்று முன் வணங்கி பாடி காவியம் கண்டார் மண்ணும் திருக்கழிப்பாலை தன்னில் நாவினுக்கு அரசர் சென்று நன்னினார் மன்னோர் வாழ. திருச்சிற்றம்பலம். எங்க ஐயா கொலச ராமநாத அடிகள் என்ன பண்ணாரு, திருக்கோயில் வழிபாடுன்னு ஒரு நூல் தொகுத்தார். அப்படி நூல் தொகுத்தப்ப கோயில் உள்ள கோபுர வாசல் உள்ள நுழைஞ்சோடனே கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு நின்று இந்த பாட்டை சொல்லி அந்த கொடிமரத்தை தொழ வேண்டும் என்று இந்த பதிகத்தை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். மேவிய பணிகள் செய்து விலங்கு நாள் வேட்களத்து சேவுயர் கொடியார் தம்மை சென்று முன் வணங்கி பாடி காவியங்கண்டார் மன்னும் திருக்கழிப்பாலை தன்னில் நாவினுக்கு அரச சென்று நன்னினார் மன்னோர் வாழ. அவர் திருவேற்காடுக்கு அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாராம். எதற்காக நுழைஞ்சினார்? மன்னோர் வாழ்வதற்காக நுழைந்தார் என்று சேக்கிழார் பெருமான் சுட்டுகிறார். அந்த இடத்துல நம்ம அந்த 2வது வரையில அந்த வேட்களத்து சேவையர் கொடியார் தம்மை சென்று முன் வணங்கி பாடி என்று வருதுனால அந்த கொடியார் என்ற சொல்ல கொடிமரத்து அடியில நின்று அப்பர் சாமி அருளாலே நான் கோயிலுக்குள்ளே நுழைகிறேன் என்று நினைத்து பாட வேண்டும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீ திருவேட்களத்துள்ளூரை தொன்று பொற்சடையானை தொழுமினே. சென்று நீ திருவேட்களத்துள்ளூரை தொன்று பொற்சடையானை தொழுமினே. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். இதை வச்சுதான் பெரியவாழ்த்த கடைசி பாடல் அமைந்ததுன்னு சொல்லுவாங்க. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி விலகலாம் என்ப அந்த என்றும் இன்பம் என்பது திருநாவுக்கரசர் கொடுத்த கொடை என்று சொல்லுவார். இந்த பாட்டுல கொடுத்த கொடை. நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். வாழ்க வாழ்க. கருப்பு வெஞ்சில் திருச்சிற்றம்பலம். கருப்பு வெஞ்சிலை கமனை காய்ந்தவன் பொறுப்பு வெஞ்சிலையார் புறம் பெற்றவன் பொறுப்பு வெஞ்சிலையார் புறம் பெற்றவன் விருப்பன் மேவிய வெக்கடம் கை தொழுது இருப்பனாகில் எனக்கிடரில்லையே இருப்பனாகில் எனக்கு இடரில்லையே. திருச்சிற்றம்பலம். பெருமானை கைதொழுதால் நமக்கு இடரில்லை என்பதை வேட்களம் தைதொழுது இருப்பனாகிற்கு இடரில்லையே என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. வேட்களத்துறை வேதிய நெம்மிரை. பட்டமலம்.
நமங்க ஐயா. வேட்களத்துறை வேதியன் எம்மிரை ஆக்களே உருவரல் ஆனெஞ்சு மாடுவர் பூக்கள் கொண்டவன் பொன்னடி போற்றினால் காப்பர் நம்மை கரைமிடற்று அண்ணலே. சிவாய நம. பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினால் காப்பர் நம்மை கரைமிடற்றண்ணலே. பெருமான தானம் பூவும் மலரும் கொண்டு வழிபட்டால் அவன் நம்மை காப்பான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அல்லல் இல்லை அறிவினை தான் இல்லை. தாமோதரன் ஐயா வாங்க. 4வது பாட்டு. நம்ம திருச்சிற்றம்பலம். அல்லலில்லை அருவினை தானில்லை மல்குவென் பிறை சூடும் மணாளனார் செல்வனார் திருவேட்களங்கை தொழ வல்லராகில் வழியது காண்மினே. செல்வனார் திருவேட்களங்கை தொழ வல்லராகில் வழியது காண்மினே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. நம்முடைய அல்லல் தீர்வதற்கும் அருவினை தீர்வதற்கும் என்ன வழி? அந்த பெருமானை தொழுதல். வேட்களம் கைதொழ வல்லராகில் நமக்கு அல்லல் இல்லை அறிவினை இல்லை என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து துன்பமில்லை துயர் இல்லை. அம்மா வந்தவாசமா, துன்பம் இல்லை துயர் இல்லை பாட முடியுமா? செண்பகல்யம்மா வந்தவா, செண்பகல்யம்மா. சரி, செல்வம் அம்மா நீங்க வாங்க. சென்னை வாங்க. துன்பமில்லை துயரில்லையாம் இனி நம்பனாகிய நல்மணிகண்டனார் என்பொனார் உரை வேட்கல தன்னநகர் இன்பன் சேவடி ஏத்தி இருப்பதே. என்பனார் உரை வேட்கல நன்னகர் இன்பன் சேவடி ஏத்தி இருப்பதே. திருச்சிற்றம்பலம். வேட்களத்து பெருமான் இன்பம் தருபவனா இருக்கிறான். அந்த இன்பத்தை அவன் தருவதனால நமக்கு துன்பமும் இல்லை துயரும் இல்லை. துன்பம் என்பது நமக்கு உடலை பொறுத்தது, துயர் இல்லை என்பது மனதை பொறுத்தது. ஆக உடலுக்கும் துன்பம் இல்லை, உயிருக்கும் துயர் இல்லை. வாழ்க வாழ்க. பெருமான் இன்பமாக இருக்கிறான். இன்பமே வரும் துன்பமே துடைத்தம்பிரான். வாழ்க வாழ்க. கட்டப்பட்டு கவலையில் வீழாதே. சிவபெருமானே. சரிதாம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். கட்டப்பட்டு கவலையில் வீழாதே பொட்ட வல்லுயிர் போவதன் முன்னம் நீர் சித்தனார் திருவேட்களங்கை தொழ பட்ட வல்வினை ஆயின பாருமே. பட்ட வல்வினை ஆயின பாருமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிட்டன் என்ற சொல்லுக்கு பெருமான் அடியாருக்கு அடியனாக இருக்கிறான் என்று ஒரு பொருள் சொல்வார்கள். அந்த அடியார்க்கு அடியராக இருக்கிற வேட்கள பெருமானை தொழுதால் நாம் பட்ட வல்வினைகள் எல்லாம் பாரும் தீரும் என்ற வகையில அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. வட்ட மென்முலை ஆளுமை பங்கனார். 7வது பாட்டு. அம்மா வாழப்பாடி சித்திரம் வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. வட்டமின்முலை ஆளுமை பங்கனார் 8 1 2 3 சிட்டர் சேர்த்திரு வேட்களம் கை தொழு திட்டமாகீரு மடநெஞ்சமே. சிட்டர் சேர்த்திரு வேட்களம் கை தொழு திட்டமாகீரு மடநெஞ்சமே. சிட்டர் சேர் திரு வேட்களம் கைதொழுது திட்டமாகி இருப்பர் மடநெஞ்சமே. அதனால பெருமானுக்கு இட்டம் என்பது நாம் அடியாராக உயர்ந்து நிற்றல். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டு என்ற
திருவாசக பாடலை நினைவுபடுத்துற பாடலை இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அடுத்து நட்டமாடிய நம்பனை நாள்தோறும். கிரண் கிரண் இருக்கீங்களா? முதல்ல பாடுறது தர்ஷனா. சொல்லுங்க ஐயா. பாருங்க, பாடுறீங்களா? இன்னைக்கு எத்தனாவது வரைக்கும் பாடுவாங்க ஐயா? இங்க என்ன பாடுகிறாலும் அந்த பாட்டை நீ பாடக்கூடாதா? நீ சொல்ற பாட்டு வரைக்கும் போதும். உனக்கு எந்த பாட்டு வேணும் சொல்லு. இல்ல, நான் 44வது பாட்டு படிக்கலான்னு இருக்கேன். 44 தான் படிப்பியா? ஏன் 42 படிக்க மாட்டியா? ஏன் அவ்வளவு தள்ளி போயிடணுமா என்ன? சரி, எடுத்து வச்சுங்க. இதுல 41 எடுத்து வைங்க. பாருங்க, படிக்க முடியுமா பாருங்க. இப்ப நம்ம 42 தான் படிக்கிறோம். நமக்கு டைம் இருந்தா 44 இன்னைக்கு படிக்க முடியுமா தெரியல. 44 நாளைக்கு தான் படிப்போம். ஏன்னா இந்த பாட்டு 43ல என்ன ஒரு பழைய பாட்டு பாடு என்ன? சரியா? கிரண்குட்டி 43ல எடுத்துக்கோப்பா. 43ல எடுத்துக்கோ. சரி சரிப்பா. அடுத்து வாங்க. ரயில்வே அம்மா படிக்க முடியுமா? ரயில்வே சித்திரம்மா படிக்க முடியுமா கேட்டேன். ஐயா அடுத்த பாட்டு படிக்கிறேங்க ஐயா. இப்ப யாருக்காவது கொடுங்க, நான் அதுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் மேலப்புலம்புதூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய சங்கரையா வாங்க. நட்டமாடிய நம்பானே. 8வது பாட்டு. இறைவா போற்றி போற்றி. நட்டமாடிய நம்பனை நாடோறும் நட்டமாடிய நம்பனை நாடோறும் இட்ட தாரிணி தாக நினைவினோ நட்டவார் முளை ஆளுமை பங்கனார் திட்டனார் திரு வேட்களம் அன்னையே திட்டனார் திரு வேட்களம் அன்னையே. திருச்சிற்றம்பலம். நட்டமாடிய நம்பனை நாள்தோறும் இட்டத்தால் இனிதாக நினைவினோ. பெருமானை நாளும் விருப்பத்தோடு நினைத்தல். அப்படி நினைத்தால் அவன் என்ன பண்ணுவான்? நம்முடைய நினைப்பை நம்ம என்ன நினைக்கிறோம் அதை நிறைவேற்றுவான். நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் என்று நம்முடைய நினைப்புக்கேற்ற வித்தாக அவன் இருப்பான். அந்த வித்து விளைந்து செடியாகி மரமாகி அப்புறம் அங்கிருந்து காய் காய்த்து பழம் பழுக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அவன் கனியனும் கட்டிப்பட்ட கரும்பினும் அப்படின்னு அந்த பாட்டு. அதனால இட்டத்தால் இனிதாக நினைவினோ என்றார். வாழ்க வாழ்க. வட்ட மாமதில் 3 வல்லாரன். ஐயா திருச்சிற்றம்பலம் படிக்கும் ஐயா அடியன். திருச்சிற்றம்பலம். வட்ட மாமதில் 3 வல்லரன் சுட்ட ஜெயராயினும் சூழ்ந்தவர் குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர்பெட் பொற்றிரு வேட்கள செல்வரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. குட்ட வல்வினை தீர்த்து குளிர்விக்கும் சிட்டர் போல் திரு வேட்கள செல்வரே என்று நம்முடைய வல்வினைகள் எல்லாம் தீர்த்து நம்முடைய உள்ளத்தை குளிர்விப்பான். குளிர்விக்கும்னு சொல்றார். நம்ம ஆணவமாகிய வெப்பத்தில் இருக்கிறோம், அதிலிருந்து நம்மை மீட்டு நம்மை குளிர்விப்பான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சேடனார் உரை. ஐயா ஸ்ரீதேவ் ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. சேடனார் உரையும் செழு மாமலை ஓடியாங்கெடுத்தான் முடி பத்திர. சேடனார் உரையும் செழுமாமலை ஓடியாங்கெடுத்தான் முடி பத்திர. வாட ஊன்றி மலரடி வாங்கிய
வேடனார் உரை வேட்களம் சேர்மீனே வாட ஊன்றி மலரடி வாங்கிய வேடனார் உரை வேட்களம் சேர்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ராவணன் ஓடிச் சென்று மலையை எடுத்தான். அவன் என்ன பண்ண, தன் பெருவிரலாமைக்கு வாடச் செய்தார். அப்படி அந்த வாடச் செய்த அந்த மலரடி வாங்கியதனாலே அவருக்கு என்ன பெருமானுடைய அருள் கிடைத்தது. அதனாலே வாழும் நாளும் பெற்றார். எதனாலே வாட்டம் வந்ததோ அதனாலே ராவணனுக்கு இன்பமும் வந்தது. அதனாலே நாம் பெருமானுடைய திருவிழந்தால் நம்முடைய வாட்டங்கள் தீரும், நமக்கும் இன்பம் வரும். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5ஆம் திருமுறையில 43வது பதிகம் திரு நல்லம். திருக்குறுந்தொகை பகற்பெண் 4 நாழிகை 10 to 12, மணி 9:36 10:48. ராகம் இந்தோணம். காவினுடைய தென்கரையிலே 39வது பதிகமாக கும்பகோணம் காரைக்கால் பகுதியில் இருக்கிறது. இங்க இருக்கிற பெருமான் பூமிநாதர், அம்பாள் அங்கவள நாயகி என்று இருக்குது. இதற்கு திருநாவுக்கரசு நாயனார் பாட்டு 291 சோலை மறைக்காடமர்ந்து. 291மா? நன்றிங்க ஐயா. இதோ பாடுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சோலை மறை காட்டு அமர்ந்து அருளும் சோதி அருள் பெற்று அகன்று போய் வேலை விடம் உண்டவர் வீழிமிழலை மீண்டும் செல்வன் என ஞாலம் நிகழ்ந்த நாகை காரோணம் பிறவும் தாம் பணிந்து சாலு மொழிவன் தமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானும் திருமறைக்காட்டில் இருக்கிறதோ ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசார் அழைப்பை ஏற்று பாண்டி நாடு சென்று விட்டார். அப்போது நானும் கூட வரேன்னு சொன்னப்ப இல்லையா நீங்க சோழ நாட்டிலே இருங்கன்னு சொல்லிட்டு போனார். அதனால அவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து மீண்டும் திருவேழுமலை செல்ல வேண்டும் என்று புறப்படுகிற போது வழியில நாகைக்காரோணம் முதலிய தலங்களை வணங்குகிறார். அந்த வழியில பிற தலங்கள் என்ற இடத்துல அந்த நாகைக்காரோண பக்கத்துல திரு நல்லம் என்ற கோயில், அதையும் அந்த நேரத்தில் வழிபட்டார் என்று செக்கிழார் பெருமான் பிறவும் என்ற சொல் அங்க இருக்கிற திரு நல்லத்தை குறிக்கணும் குறிப்பிட்டிருக்கார். அந்த வகையில அமைந்த திரு நல்லம் பதிகம். கொல்லத்தான் நமனார் தமர் வந்த கால் இல்லத்தார் செய்யதாவதனே ஏழைகள் நல்லத்தான் நமை ஆளுடையான் கடல் கொல்லத்தான் வல்லிரேல் துயர் தீருமே நல்லத்தான் நமை ஆளுடையான் கடல் சொல்லத்தான் வல்லிரேல் துயர் தீருமே. அந்த திருநல்லத்து பெருமானுடைய நாமத்தை சொன்னால், அவனுடைய கடலை பணிந்தால் நம்முடைய துயர் தீரும் என்கிறார். வாழ்க வாழ்க. பொக்கம் பேசி. ஐயா அடியேன் பாட்டுங்களா ஐயா? இப்பதான் வந்தீங்களா? வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க. பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீர்வகை சொல்லுவன் கேண்மினோ தக்கன் வேள்வி தகர்த்த தழல் பண்ணன் நக்கன் சேர் நல்லம் நன்னுதல் நன்மையே தக்கன் வேள்வி தகர்த்த தழல் வண்ணன் நக்கன் சேர் நல்லம் நன்னுதல் நன்மையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. துக்கம் தீர்வதற்கு என்ன வகை? நக்கம் சேர் நல்லன் நன்னுதல் நன்மையன்னு திருநல்ல பெருமானை நன்னுதல் நமக்கு நன்மையாகும் என்று நன்மைக்கு வழிகாட்டுகிறார். வாழ்க வாழ்க. பிணிகொள் வார்கொள். ஐயா இருக்காங்களேம்மா? ஞானப்பிரகாசம் என்ன படிக்க சொல்லுமா? ஐயா வெளியில போயிருக்காருங்க ஐயா. படிராஜ படிராஜ கிரணா தர்ஷனா கிரண் பரிதிமார் கலைஞர். வாழ்க. பிணிகொள் வார்குழல் 3வது பாட்டு. திருச்சிற்றம்பலம்.
பிணிகள் வார்குழற் பேதையர் ஒரு நிமிஷம் ஐயா. நிதானமா படி, ஒன்னும் அவசரம் இல்லை. நிதானமா படி, ஒரு சொல்லா படி. பிணிகள் வார்குழற் பேதையர் காதலார் பிணிகள் மேவி பயனிலை பாவிகார் அணுக வேண்டில் அறநெறியாவது நணுகு நாதன் நகர்த்திரு நல்லமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அதனால நணுகநாதன் திருநகர் நல்லமே என்றது அறநெறியது. நல்லத்து பெருமானை வணங்குவதால் அறநெறி என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தமக்கு நல்லது தம்முயிர் போயினார். 4வது பாடல். அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவாய நம ஐயா. வாங்க. தமக்கு நல்லது தம் உயிர் போயினார் இமைக்கும் போதும் இராது எக்குரம்பைதான் உமைக்கு நல்லவன் தான் உறையும்படி நமக்கு நல்லது நல்லம் அடைவதே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த குரம்பை இருக்கா, குரம்பையாக உடம்பு இருக்கதே, இந்த குரம்பையின் பயன் எது? திரு நல்லமாகிய தலத்தை அடைவது என்று சொல்கிற மாதிரி நமக்கு நல்லது நல்லம் அடைவதே என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து உரை தளர்ந்து உடலார் நடுங்காமுனம். 5வது பாடல். தமிழரசி இருக்கீங்களா? ஆத்தூர் முடியுமா? திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க 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 வாங்க. உரை தளர்ந்துடலார் நடுங்காமுனம் நரைவிடை உடையானிடம் நல்லமே பரவும் மின்பணிவாரோடே விரவுமின் விரவாரை விடுமினே. நன்றிங்க ஐயா. நல்லத்து பெருமானை பரவுமின் பணிமின் என்றார். பரவின் அவன் புகழ் பாடுதல், பணிமின் என்றது அவனை கை தொடுதல். அதை எப்படி செய்யணும்னா விரவுமின் விரவாரை விடுமின்னு அடியார்களோடு சேர்ந்து செய்தல். என்ன, எந்த செயலையும் அடியாரோடு சேர்ந்தால் அந்த அடியறி கூட்டி அதிசயம் நமக்கு வேண்டிய பலனை தரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினும். திருச்சிற்றம்பலம். ஐயா எத்தனாவது பாட்டுங்க ஐயா? அது 6வது பாட்டுங்கய்யா. 6வது பாட்டு 5ஆம் திருமுறை 43வது பதிகம் 6வது பாட்டு திருநல்லம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அல்லல்லாக ஐம்பூதங்கள் ஆட்டிடினும் வல்லவாறு சிவாய நமவென்று அல்லலாக ஐம்பூதங்கள் ஆட்டினோம் வல்லவாறு சிவாய நமவென்று நல்லம் மேவிய நாதன் அடி தொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. நல்லம் மேவிய நாதன் அடி தொழ வெல்ல வந்த வினைப்பகை வீடுமே. நன்றி ஐயா. நம்மை அல்லற்படுத்துவது ஐம்பூதங்கள். ஐம்பூதங்கள் என்பது அதனுடைய மறுபதிப்பாகிய ஐம்பொறிகள். அது ஐம்பூதங்கள் என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார். ஐம்பூதங்களின் மறுபதிப்பாகிய ஐம்பொறிகள் நம்மை அல்லற்படுத்துகின்றன. அந்த அல்லலிருந்து நீங்க வேண்டுமானால்
பெருமானுடைய திருநாமமாகி அஞ்செழுத்து அந்த நமசிவாயத்தை ஓத வேண்டும். அந்த நமசிவாயத்தை பலகால் ஓதினால் அது சிவாயன மந்திரமாகி வந்து நம்மை காப்பாற்றும். அதுதான் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று சொன்னார். அதனால அது என்ன பண்ணும், அது தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்று மணிவாசகர் சொன்ன வகையிலே நல்லம் மேவிய நாதன் தொழ வெல்ல வந்த வினைப்பகை விடுமே. அப்ப அஞ்செழுத்து ஓதினால் நம்முடைய வினைப்பகை தீரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். அதனால பெருமானுடைய திருநாமாகிய அந்த நமசிவாயத்தை ஓங்கி ஓதினால் பலகால் ஓத ஓத அது சிவாயன மந்திரமாக மாறி பெருமானை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும் என்ற வகையிலே அமைந்த பாடல் அது. வாழ்க வாழ்க. மாதராரோடு மக்களும் சுற்றமும். வாங்க முனுசாமி ஐயா வாங்க. மாதராரோடு மக்களும் சுற்றமும் வேதமாகி விதிவதன் முன்னமே. மாதராரோடு மக்களும் சுற்றமும் வேதமாகி விதிவதன் முன்னமே. நாதன் மேவிய நல்ல உணகத்தொழ போதுமின் எழுமின் புகழாகுமே. நாதன் மேவிய நல்ல உணகத்தொழ போதுமின் எழுமின் புகழாகுமே. நன்றி ஐயா. மாதராரோடு மக்களும் சுற்றமும் பேதமாகி பிரிவதன் முன்னமே. இந்த மாதராரோடு மக்களும் சுற்றமும் பெருமான் கொடுத்த கொடை மாடும். அந்த இது சொல்றாரு அந்த அப்ப மணிவாசர் பாட்டுல வழக்கம், மாடும் சுற்றமும் மற்றுள போகமும் மங்கையர் தம்மோடும் கூடி அங்குள குணங்களால் ஏறுண்டு குலாவியே திரிவேனை வீடு தந்து எந்தன் வெந்தொழில் கொட்டிட மென்மலர்கடல் காட்டி ஆடுவித்து எனது அகம் புகுந்து ஆண்டதோர் அற்புதம் அறியேனே. அப்ப அந்த மாடும் சுற்றமும் ஆகிய அதெல்லாம் நமக்கு அந்த மாதரார்ல நமக்கு பெருமான் கொடுத்த கொடை. இல்ல நாம கேட்டா இன்னார் எனக்கு மனைவி வரணும், இன்னார் எனக்கு மக்களா வரணும், இன்னார் பெற்றோர்ணும். பெருமான் நமக்கு கொடுத்த கொடை. அவர்கள் பேதப்படுகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய வினையினாலே அவரிடத்துல பேதப்படுகிறார். அவர்கள் நம்ம சண்டை போதில்லை, நாம அவங்களுக்கு மாறா நடக்கிறோம். இல்ல அவங்க நடக்கிறது நமக்கு பிடிக்கலான்றது நம்முடைய கோபத்தை காட்டுறோம். அந்த நிலை இல்லாமல் அந்த பேதப்பட்டு பிரிவதன் முன்னமாக அவர்கள் பெருமான் கொடுத்த கொடை என்று கருதினால் நாம் இந்த உலகத்திலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்ற வகையில நமக்கு அப்பர் சாமி அறிவுறுத்துகிற பாடல். மாதராரோடு மக்களும் சுற்றமும் பேதமாகி பிரிவதன் முன்னமே நாதன் மேவிய அந்த நல்லம் கைதொழ போதுமின் தொழுமின் புகழாகுமே. ஆக நாம் நம்முடைய பழக்க வழக்கங்களை நலமாக வைத்துக் கொண்டால் அவர்கள் நம்மிடத்துல நலமாக இருப்பார்கள். நாம் பேதப்பட்டால் அவர்கள் நம்மிடத்திலே பேதப்படுவார்கள். எல்லாம் நம்மிடத்துல தான் இருக்குது. நம்முடைய எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி நினைப்ப பழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க, கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அவரவர்கள் வினை வழி அதை கொடுக்கவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும். ஆனால் அதாவது நாம் நம்முடைய செயல்களை பொறுத்துதான் நம்முடைய உறவுகள் அமையும். அந்த உறவுகள் நமக்கு பெருமான் கொடுத்த கொடை. நாம் நமக்கு அல்லல் தருவது எது? நம்முடைய ஐம்பொறிகள் தான். அதுதான் நமக்கு பந்தம். அந்த பந்தத்தை நாம் அதை நீக்க வேண்டும் தவிர இந்த உறவு அல்ல. அதனால இது பெருமான் கொடுத்த கொடை என்று கருத வேண்டும். அப்பதான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வாழ்க வாழ்க. வெறுமனே வாழ்க்கை சொன்னா பத்தாது. அதை நாம் உணர்ந்து செயல்பட்டால் அந்த வாழ்க்கை உண்மையாகவே நல்ல வாழ்க்கையாக அமையும். வாழ்க வாழ்க. வெம்மையான வினைக்கடல் நீங்கி. ஓரூர் செல்வவல்லி ஓரூர் அம்மா வாங்க.
வெம்மையான வினைக்கடல் நீங்கினீர் செம்மையாய சிவகதி சேரலாம். சும்மையார் மலர் தூவி தொழுமினோ நம்மையால் உடையான் இடம் நல்லமே. சும்மையார் மலர் தூவி தொழுமினோ நம்மையால் உடையான் இடம் நல்லமே. நன்றி ஐயா. பெருமாளை மலர் தூவி தொழுதால் சிவகதி சேரலாம் என்பதை செம்மையாக சிவகதி சேரலாம் சும்மையாக மலர் தூவி தொழுமினே என்பது. ஆக இந்த மலர் வழிபாடு என்பது என்னது? மலர் எப்படி கிடைக்கும்? பூமி குளிர்ந்தா பூக்கள் மலரும். அதுமாதிரி நம்முடைய உள்ளம் குளிர்ந்தால் சிவகதி விளையும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. காலமான கழிவதன் முன்னமே. ஐயா கணபதி ஐயா வாங்க ஐயா. இருக்காங்களா? இல்ல 5:43 9வது பாட்டு. காலமானே கழிவதன் முன்னமே ஏறுமாறு வணங்கி நின்றேத்துமின மாலும் மாமலரோடு மாமழினாலும் வல்லவர் கோணிடம் நல்லமே. மாலும் மாமலரோடு மாமழினாலும் வல்லவர் கோழிடம் நல்லமே நல்லமே. நன்றிய வணக்கம். காலமான கழிவதன் முன்னமே ஏழுமாறி வணங்கு நின்று ஏத்துமின். நம்மால் எப்படி முடிகிறதோ அப்படி தொழ வேண்டும். அதை ஏழுமாறு வணங்கி ஏத்துதல். அந்த வகையில ஏத்தினால் நமக்கு நாளும் வல்லவர் கோனிடம் நல்லமே என்று நல்ல பெருமான் நமக்கு நல்லவனாகவே இருப்பான். இல்லைன்னா பெருமான் நம்ம சோதிக்கிறான் சொல்லி அவனை நம்மளே கெட்டவன் ஆகிடுவோம். அவனை நம்ம கெட்டவன் ஆகல, அவன் நம்மை நல்லவனாக மாற்றுவான் என்ற வகையில நாளும் நல்ல வல்லவர் கோனிடம் நல்லமே என்றார். அதனால இந்த காலம் கழிவதற்கு முன்னமே ஏழுமாறு வணங்கிய நம்மால் ஆன வகையிலே பெருமானை தொழ வேண்டும். நேற்று காலையில மாட்டை காணாம தேடினாரு, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. கணபதி ஐயா வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஆண்டலம்மா கடைசி பாட்டு படிச்சு ஐயா மாடு கடிச்சிட்டு இல்ல அவருக்கு. ஆமையா ஆமையா. நேற்று காலையில 6 மணிக்கு படிச்சு 8 மணிக்கு மாடு வந்துருச்சு. ஐயோ அதுக்காக தான் நேற்று நன்றி சொல்லி பதிகம்லாம் படிச்சேன். நேற்று காலையில விண்ணப்பம் வச்சு சாயந்தரம் நன்றி சொல்லி பசுபதி ஈச்சரம் பதிகம் படிச்சோம். ஒரு பசுபதி ஈச்சரம்னு சொல்லி மெசேஜ் எல்லாம் போட்டுருந்தோம்யா. பாக்கலையா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தோம். அவர் வாட்ஸ்அப்ல இல்லைங்க ஐயா. சரி பார்த்தோங்க. மெசேஜ் பார்த்தோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. பதிகத்துக்கு இவ்வளவு பெருமாறு நன்றி சொல்லும் முகத்தானே ஐயா. இந்த ஆடி அமாவாசைக்கு அங்க ஒரு வேள்வி பண்ணி வழிபாடு பண்ணிடலாம் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை வருதுயா. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு பெருமானுக்கு நன்றி சொல்லி ஒரு திருமுறை நெறியில ஒரு வேள்வி செய்து கலசாபிஷேகம் பண்ணி பெருமானை வணங்கிடலாம். இயன்றவர்லாம் வந்து கலந்துக்கலாம். வாழ்க வாழ்க. நன்றிங்க. கணபதி பேச வர்றாரு. சொல்லுங்க சொல்லுங்க. நன்றிப்பா. எல்லாம் சௌகரியம் தான்பா. அவனவர்களாலே அவன் தாழ் வணங்கி நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யலாம்ப்பா. சிவபெருமான் சிவசிவா. ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பெருமானுக்கு ஒரு திருமுறை நெறியில வேள்வி செய்து கலசாபிஷேகம் பண்ணி அல்ல அடியார்களுக்கும் பெருமானுக்கும் அடியார்களுக்கும் நன்றி சொல்லிடுவோம். சரிங்களா? நன்றியால் வாழ்வதெல்லாம் உலகுக்கு ஒரு நன்மையானே.
வாழ்க வாழ்க. அவே வந்து மூலியமா ஏற்றுகிறார். ஆமா 2 நாளா அப்ப மாடு வந்து ஆகாரம் இல்லாம 2 நாளா சாப்பிடாம வத்தி போச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் நேத்து தான் அவர் ஆகாரம் கொடுத்து அதை உடம்ப தேர்த்திருக்காரு. வாழ்க வாழ்க. அப்ப அப்ப அது அமாவாசை போது அவங்கள அடியார்களாம். ஆடி அமாவாசைக்கு பெருமான கும்பிட்டா கைலாய காட்சி கிடைச்ச புண்ணியம் கிடைக்கா. அடியார்கள் வருவார்கள். ஞாயிற்றுக்கிழமை தானே உடைய இயன்றவரும் வரட்டும். கன்னியானை பாடுவாங்க சந்தர்ல. யார் வராங்களோ அவனை வச்சு சேர்ந்துடலாம். ஞாயிற்றுக்கிழமை நாள் அதனால பெருமான் நினைச்சு செஞ்சிருவோம். கூடுமான வரைக்கும் நம்ம பாடிட்டு பேசிக்கலாங்க ஐயா. மல்லை மல்கிய தோழர கண்வழி ஒல்லையில் ஒழிந்த தானுரையும் பதி நல்ல நல்ல மெனும் பெயர் நாவினால் சொல்ல வல்லவர் தூணறி சேர்வாரே நல்ல நல்ல மெனும் பெயர் நாவினால் சொல்ல வல்லவர் தூணறி சேர்வாரே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நல்லரு நல்லமென்னும் பெயரு நாவினால் சொல்ல வல்லவர் தூணெறி சேர்வரே. நல்லமென்ற பெயரை சொன்னாலே அது ஒரு பெரிய தூணெறி என்று சொல்கிறார். பெருமானுடைய பெயரை சொன்னால், அந்த தலத்தின் பெயரை சொன்னாலே அது வந்து நம்மை தூய நெறியிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் சைவ வாழ்வு. வாழ்க வாழ்க. அதனாலே நல்லரு நல்லமென்னும் பெயரு நாவினால் சொல்ல வல்லவர் தூணெறி சேர்வரே என்று சொல்லி இதோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க. யாராவது ஆர்வமா பொன்னூசல் படிக்க விரும்புறீங்களா? அப்புறம் திருக்கோயில் அழைப்பித்தல் அடியன் பாட்டுங்களா? பொன்னூசல் பாட்டு எத்தனாவது பாட்டு பாடுங்க? 4வது பாட்டு நினைக்கிறேன். நஞ்சமர் கண்டார். நஞ்சமர் கண்டத்தான் நண்ட தவர்நாதன் மஞ்சுதோய் மாடமணி உத்தர கோசமங்கை அம்சொலால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்றமுதும் ஊறி கருணை செய்தே துஞ்சல் பிற பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார்பில் வலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. விடுமென் பாட்டுங்களா ஐயா? விடுமின் வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்க நாள்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. என்ன பேர் பாடாதவங்க டக்குன்னு 2 பாடு ஒன்னா பாடுறீங்க, அடுத்தவங்க எல்லாம் காத்துக்கிறாங்கல்ல. நியாயமான கேள்வி. சரி சரி சரி. எல்லாராலையும் பாட முடியாது. யாராவது பாடினாங்கன்னா கேட்கறது எல்லாராலையும் கேட்க முடியும் இல்லையா? அதனால காத்திருப்பது என்பது வெறும் பாடுறதுக்கு மட்டும் இல்ல, கேட்கறதுக்கும் தான் அது இல்லையா? அதையும் புரிஞ்சுக்கணும். ஆமா, வாழ்த்து பாடிடுங்க பத்மாவதி அம்மா. வாழ்த்து பாடுமா ஏமா? பாடுங்க பாடுங்க பத்மாவதி அம்மா வாழ்த்து பாடுங்க. சிவபெருமானே. பத்மாவதி வாழ்த்து பாடுங்க.
மண்ணில் நல்ல வண்ணம். இல்ல அவங்க ஸ்டக் ஆயிட்டாங்க ஐயா. நீங்க செண்பகவல்லியம்மா வந்து அவசியமா பாடுங்க. பாடாதவங்க பாட சொல்லிட்டாங்க அவங்களே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ, எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லது ஊரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாடோடே பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. அடுத்தது யாருன்னா படி சொல்லுங்க ஐயா. நன்றிங்க. சிவாய நம. வாங்க செண்பகவல்லியம்மா, வான்முகில் வழாது பெய்க பாடுங்க. வந்தவாசி. தமிழம் எந்த பாடலுங்க ஐயா பாடணும் இப்போ? அடியே வான்முகில் வழாது பெய்க ஆறிரு தடந்தோல். வான்முகில் வராது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலார் உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த சிகாரம் அமைப்புல இந்த நிகழ்ச்சியை தொடங்கினதே பெரிய புராண கலந்துரையாடல் என்ற தலைப்புல தான் தொடங்கணும். பாடுறது மட்டுமே புண்ணியம்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா பாட்டையும் நானே பாடி நீங்களாம் கேளுங்கன்னு சொல்லிட்டு பேசாம போயிடலாம் நானு. ஆனா எல்லாரையும் பாட வச்சு கேட்கணும்ன்றதான் இந்த நிகழ்ச்சி. அதனால பாடுறது மட்டுமே புண்ணியம் இல்ல, கேட்கறது புண்ணியம். அது 2 முறை சொல்லிட்டேன் நானு, பல முறை சொல்லிட்டேன். பாடுறது ஒரு புண்ணியம்னா கேட்கறது 2 புண்ணியம். அதனால பாடுவதற்காக மட்டும் கேட்பதற்காகவும் காத்திருக்கலாம், அதுவும் ஒரு புண்ணியம் தான். நன்றி நன்றி. நான் உட்காந்து நீங்களாம் பாடுதான் நான் உட்காந்து கேட்டுதாங்கிறேன். நானே பாட்டு முடிச்சுட்டு போயிடலாம், அந்த புரோகிராம் என்னால நடத்த முடியும். ஆனா அதுக்காக இல்லை, இந்த நிகழ்ச்சி எல்லாரும் கலந்து எல்லாரும் பாடுறதுதான், எல்லாரையும் பாட வச்சு கேட்டு உட்காந்துக்கிறேன். அதே அதனால 2 வகையான புண்ணியம். ஒரு வாய் ஒண்ணுதாங்குது, ஒரு வாயில பாடலாம். ஆனா காது 2 கொடுத்துதான் பெருமான், காதார கேட்கலாம், அதுக்கும் காத்திருக்கலாம். பாடதான் நான் காத்துக்கிறேன்னு சொல்றதை விட கேட்கறதுக்கும் காத்திருக்க வேண்டும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த சபையில நீங்க பாடி நீங்க வரும்போது நீங்க கோயில்ல பாடும்போது கொஞ்சம் தைரியமா நீங்க என்ன பண்ணுவாங்க, தைரியமா பாடலாம். அந்த மாதிரி ஒரு சபை இது, அற்புதமான சபை. நான் பாடுறதுக்காக காத்து சொல்ல, கேட்கறதுக்கும் காத்திருக்கிறேன்ற அந்த மனப்பான்மை வரணும். அப்படி அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம கலந்துரையாச்சு 2 வருஷமா நடத்திக்கிறோம். இதை நான் 2 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறேன். அதனால கேட்பது கூட புண்ணியம் தான், அதற்காகவும் காத்திருக்கலாம். வாழ்க வாழ்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிங்க நன்றி. சிவாயன் ஐயா, எப்பவும் போல முடிவா ஒண்ணு பாடுவீங்களா? பாடுங்க. ஆமா, உலகெல்லாம் எதியா பாடுங்க 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 பாடுங்க. அது இரவு பெரிய புராண நிகழ்ச்சி அதை பாடுவோம். இப்பதான் வாழ் சொல்லியாச்சு இல்ல, சொல்லியாச்சு. இருந்தாலும் எனக்கு என்னவோன்னு தெரியல, நீங்க கொஞ்சம் முடிச்சீங்கன்னா முடிவா தோணுதா பாடிடுவோம். எப்பவும் பாடுற திருமூலர் திருமந்தர் வாழ்த்து பாடல், வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. தனியா போய் பெருமானோட கூட்டு பிரார்த்தனை எவ்வளவு பலன் அளிக்குதுன்றத நேற்றுக்கு பார்த்தோம். காலையில நம்ம விண்ணப்பம் வச்சோம், அதை நிறைவேற்றி சாயந்தரம் பெருமானுக்கு நன்றி சொன்னோம். நேற்றைய நாள் விண்ணப்ப நாளாகவும் நன்றி சொல்லும் நாளாகவும் அமைந்தது. வாழ்க வாழ்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். இந்த கூட்டு தவத்தினுடைய கூட்டு பிரார்த்தனையுடைய பலனை நம்ம நேற்று அனுபவிச்சோம். அதே மாதிரி அடியடி கூட்டி அதிசயம் வாயிலாக நடந்தது. ஐயா ஆடி அமாவாசை அனுப்பி அதை கொண்டு வந்து சேர்த்துட்டாரு சார். இறைவன் பூதகண்டங்களை அனுப்பி கொண்டு வருவாருன்னு சொன்னாங்கல்ல, அத மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வருகிற ஆடி அமாவாசை அன்னைக்கு ஐயா இந்த வெடித்து கூடிய வசிஷ்டேஸ்வரர் கோயில் நினைக்கிறேன்.
ஆமா அந்த கோயில்ல வந்து நாங்க இல்ல திருவையாத்திரை கைலாய காட்சி நடக்கும். அந்த நாள்ல வசிஷ்டேஸ்வரர் நாம் கைலநாதனா காணலாம். இருங்க சாமி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? எல்லாரும் மைக் எடுக்கூடாது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் பேசுறாங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பொறுங்களேன். இது வந்து சந்தை கிடையாது. சந்தையில தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த கலகாப்பானையில கை விட்ட மாதிரி இருக்கு. இது வந்து டெலகிராம் ஆப். இது கூகுள் மீட்டா இருந்ததுன்னா நீங்க எல்லாரும் மைக் எடுக்கலாம். கூகுள் மீட்ல எல்லாரும் மைக் எடுத்து எல்லாரும் வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனா இது அப்படி இல்லை. இது கெப்பாசிட்டி என்னன்னா, ஒருத்தர் மைக் எடுத்தீங்கன்னா இன்னொருத்தருடைய இது ஸ்பீச்சே போயிடும், எக்கோ ஆயிடும். ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குல்ல, மேல சிகப்பு கலர் ஒண்ணு ஓடிட்டு இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஆஃப் பண்ணலாம்? பண்ணிட்டு பேசலாம் ஐயான்னு சொன்னேன். வேண்டாம் வேண்டாம், இல்ல ரெக்கார்ட் ஆகணும். பட்டமலமா உங்களுக்கு புரியலையா நான் சொல்றது? ஒரு விஷயம் ரெக்கார்ட் ஆகணும்னு தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதான் சொல்றேன். பேசணும்னா கொஞ்சம் ரெக்கார்டிங் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கலாம். இதுல என்னன்னா, நம்ம பதிவு பண்ண போறோம். ரெக்கார்டிங் ஏன் பதிவு பண்றோம்னு சொன்னா, நமக்கு வரலாற்றுல இடம் பிடிக்கும். நம்ம இவ்வளவு எல்லாம் பேசியிருக்கணும்னு தெரியணும் இல்லையா? அப்ப என்ன பண்ண, ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா நம்ம முடிவுல இதை சொல்லிட்டு வந்துருங்க, இந்த மாதிரி நிகழ்வு நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ் பண்றேன். அதுக்குள்ள வந்து எல்லாம் முந்திக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு ஐயாவுக்கு அவைலபிளா இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் திதி கொடுக்குற வேலை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கும், எல்லாரும் அமாவாசை வீட்டுல கும்பிடுவீங்க, ஒரு கடமை வச்சிருப்பீங்க. அதைத்தான் கணபதி ஐயா கேட்டாரு. அப்பா அமாவாசையா இருக்குதே, வர முடியுமா எல்லாராலையும், அடியார்கள்லாம் வருவாங்களான்னு கேட்டார். அமாவாசை தானுங்க ஐயா, கைலாய காட்சி கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு அவைலபிள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன டைம் இருக்கு இருந்ததுன்னா நிச்சயம் வாங்க, இல்லைன்னா ஆத்மார்த்தமா கலந்துக்குங்க. இதுதாங்க ரகசியம். ஐயா வந்து ஜூலை மாசத்துக்கு அப்புறம் ஆவணியில வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, நேற்று நைட்ல அவர் முடிவு பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். ஆடி அமாவாசை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. வசிஷ்ட பெருமான கைலாய பெருமான பார்க்கலாம், பசுபதீஸ்வரனா பார்க்கலான்ற எண்ணம் வந்தது. அதனால அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாவும் இருக்குது, அதனால அன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு. அதனால யாருக்கு பெருமானுக்கு நன்றி சொன்னது உடனே ரொம்ப தள்ளி போடாம பெருமான் நம்முடைய பிரார்த்தனை உடனே நிறைவேற்றினா, அதனால நன்றி சொல்வதும் பெருமானுக்கு உடனே ஒரு அதே திருமுறை நெறியில வேள்வி செய்து ஒரு கலசாபிஷேகம் பண்ணி பெருமானுக்கு நன்றி சொல்றதுதான். நன்றியால் வாழ்வதுள்ளம். அது தள்ளி போட வேணாமான்னு பார்த்தேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அடியார் பெருமக்கள் வந்து நீங்க வந்து அன்னைக்கு நேரம் எப்படி காலம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, பார்த்துட்டு அவைலபிள் இருந்ததுன்னா நிச்சயம் வாங்க, நிச்சயம் கலந்துக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சிவாயனம் இதுதான் அனௌன்ஸ் பண்ணிட்டு நான் முடிச்சிடலான்னு. அமாவாசை தர்ப்பணம் பண்றது நம்ம திருமுறை நேரில் அதெல்லாம் கிடையாது. அமாவாசை திதியில வழிபாடு செய்யணும், நம்முடைய வழிபாடு இல்லை. அதெல்லாம் வந்து வைணவ மரபு. அத குழந்தையில உள்ள நுழைச்சிட்டாங்க. சைவ மரபுல நட்சத்திரத்துல வழிபாடு. அதனால திதி கொடுக்குறதுதான் நம்முடைய பழக்கத்துல இல்லவே இல்லை. எல்லா வருமானத்துக்காக வியாபாரத்துக்காக உள்ள நுழைச்சிட்டு தீதி கொடுக்குறேன்னு சொல்ல வாங்கிறாங்க. நம்மளுடைய முன்னோர்களை நம்ம தனம் நினைக்கலாம், அமாவாசை அன்னைக்கு நினைக்கணும் அவசியம் இல்லை. ஆண்டுக்கு ஒரு முறை நினைக்கிறோம், அவங்க இறந்த அன்னைக்கு நினைக்கிறோம், அது வேற. ஆனா அமாவாசைக்கு பண்றேன், தர்ப்பணம் பண்றேன், அதெல்லாம் வந்து அவர்களுடைய வடநாட்டு மரபு. அதுவும் இல்லாம அது வந்து தீர்த்தகரையில வடநாட்டுல செய்யறது வைணவ மரபு, சைவ மரபே அல்ல. திதி வழிபாடு ஃபுல்லா வைணவ வழிபாடு. நமக்கு நட்சத்திரம் தான் முக்கியம். அதனால நம்முடைய நாயன்மார்கள்லாம் எல்லா நாள்லயும் அந்த கோயில் திருவிழா பாத்தீங்கன்னா நட்சத்திரத்தை ஒட்டி வர பௌர்ணமி தான் நடைபெறும். கண்டிப்பா கண்டிப்பா. அருகாமையில் இருக்கவங்க எல்லாரும் வந்து அடியார் பெருமக்கள் கலந்துக்குங்க. தூரத்துல இருக்கவங்க ரொம்ப சிரமம் வழிபாடு அல்ல. ஆடி அமாவாசை ஏன் செய்யறோம்னா அன்னைக்குதான் வந்து அப்பர் பெருமானு கைலை காட்சி கண்டான்னு சொல்றதுனால நம்ம இப்ப திருநாக்கந்த வழிபாடு பண்ண திருமுறை ஓதிட்டு இருக்கோம். 4 ஓதிட்டோம், 5 ஓதிட்டு இருக்கிறோம். அப்புறம் அடுத்த 6 ஓத போறோம். இந்த டைம்ல அந்த ஞாயிற்றுக்கிழமையில வருது ஆடி அமாவாசை, கைலாய காட்சி கிடைக்கிற நாள். எல்லாரும் திருவையாறு போக முடியாது. அதனால நம்ம என்ன பண்ண, காஞ்சிபுரம் போய் வசிஷ்டேஸ்வர பெருமானை கைலாயநாதராகவும் நமக்கு அருள் செய்த பசுபதி ஈஸ்வரனாகவும் காணலாம். அந்த பசுபதி ஈஸ்வர பதிகத்தை பாடி வசிஷ்டேஸ்வர பசுபதீஸ்வரரோட நம்மளே திருமுறையில பெயர் சூட்டிடலாம். பெருமானுக்கும் பெயர் சூட்டுகிற புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். அதான் யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ அவங்களா நேரா கலந்துக்கலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் மானசீகமா கலந்து கொண்டா வரவங்க அதை வந்து இது பண்ணி ரிலே பண்ணிடலாம். கண்டிப்பாங்க. நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நடராஜ அன்னைக்கு டைம் அலாட் பண்ணுற மாதிரி அதுக்காக தான் நடராஜ கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னது. ஐயா என்னை வேணாலும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு. முன்கூட்டி தேதி சொன்னது காரணம் நடராஜனுக்காக தான். அன்னைக்கு அவர் அவைலபிளா இருக்கணும், அவர் வேற எங்கன்னா என்கேஜ் பண்ணக்கூடாது. முன்கூட்டி சொல்லிட்டு காரணம் அதுதான். இன்னைக்கே சொன்ன காரணம் அதுதான். கண்டிப்பாங்க. சிவபெருமான் தேதி குறிச்சு வச்சுக்க. ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாங்க ஐயா. சிவபெருமான் கருணையினால நம்ம பார்க்கலாம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம்
ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த பாராயணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மைகளால வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 9:45க்கு நம்முடைய விண்ணப்பத்தை உடனே நிறைவேற்றி வசித்து இருப்பதான நன்றி கூறும் நன்னாடு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. நிச்சயம் சிவபெருமான் கருணையை நம்ம எண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி எல்லாருடைய கூட்டு பிரார்த்தனையும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாள் வச்சிருப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்யறதுக்கு அடியார்கள் தயாரா இருக்கும்படி பணிவன்போடு கேட்டுப்பார். அதனுடைய பலன் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஒரு திருமுருகன் பூண்டி பதிகத்துக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்கு, இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு. நேத்து அவங்க பொண்ணு சொன்ன உடனே அழுதுட்டாங்க. அங்க மேடையில நான் சொல்லும்போது அத்தனை பெண்கள் இருந்தாங்க. அத்தனை முற்றோதல் குழுல நான் போயிட்டு ஐயா இந்த மாதிரி நடந்தது, நாங்க இப்படி பாடினோம், இப்படி கிடைச்சதுன்னு சொன்ன உடனே அந்த ஐயாவுடைய மகள் அங்க வந்திருந்தாங்க. உடனே கண்ணு கலங்கிட்டாங்க. ஒன்றும் புரியல எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3150 ரூபா அந்த மானாமதி அந்த செல்வம் ஐயாவுடைய அவங்க தம்பதி சமேதரா வந்திருந்தாங்க. கேட்ட உடனே 3150 ரூபா ஆளுக்கு ஆளுக்கு போட்டு கொடுத்து வாழ்த்துனாங்க. வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து நான் அந்த பசுமாட்டை பத்தி சொன்னேன். ஐயாவை பத்தியும் சொன்னப்போ அந்த அம்மா ரொம்ப கண் கலங்கி சொன்னாங்க, ஐயா இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்கு சாமி வந்து அவ்வளோ ஒரு கூட்டு பிரார்த்தனையின் மூலியமா நமக்கு கிடைக்க வைக்கிறாருன்னா, ஏன் நம்ம வந்து நல்லதெல்லாம் சாதிக்க கூடாது? நல்ல எண்ணங்களை ஏன் போட்டு நம்ம வெற்றி அடையக்கூடாது? சாமி கிட்ட விண்ணப்பிக்க கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுது. அந்த வகையில் நம்ம வருங்காலங்கள்ல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிக்குவோம். சரியா? சிவாயனம். நன்றிங்க. மானாமதிக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடும். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் சொல்லுங்க, மானாமதிக்கு போயிட்டு வந்துடும். கண்டிப்பாங்க ஐயா. அந்த செல்வம் ஐயாவோட அவைலபிள் டைம் பார்த்துட்டு அவரு எப்போ கூப்பிடும்போது நம்ம ராஜா ஐயா கூப்பிட்டீங்கன்னா வர பார்ப்போம். இல்லைன்னா நம்ம போயிட்டு வந்துடும். கண்டிப்பா. மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாய. கேளுங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்க. அந்த செல்வம் அவர் நம்பர் லைன்ல வரலையா? என்ன ஆச்சு அவங்களாம்? நீ சாம்ப சிவாயாவை காணோம், ராஜாவையா காணோம். ஆமாங்க ஐயா. எல்லாம் அலுவலா என்னென்ன வெளியில தெரியல. திடீர் அலுவலா நேத்தும் வரல அவங்க. மணிமேலம்மாவும் வரல. ராஜா ஐயா வந்து அவங்க அந்த திதி கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க ஐயா. அந்த ஆமா இல்லைங்க ஐயா. அந்த அவங்க ஒரு துக்க நிகழ்வுக்காக ராஜா ராணி அம்மா போயிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நன்றிங்க. அப்ப அடியார் பெருமக்கள் முடிந்த அளவு வந்து சிறப்பிக்கணும். சரிங்க ஐயா. சரிங்க. நடக்கும். அது மெசேஜ் போட்டு வாட்ஸ்அப்ல போட்டலையா? கண்டிப்பா. அதுக்காக பஞ்சம் இல்லை. அடியார் பெருமக்கள் வந்துருவாங்க. நிச்சயம் பேசுவோம். இன்று 9:45க்கு நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி கற்பனை ஓட்டங்களை படிக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இனிது நிறைவேற்றும். நற்றுணையாவது நமச்சிவாய. நன்றி, வணக்கம். திருச்சி இரவு சந்திப்போம். வணக்கம்.